வந்தாச்சு ஒரு வழியாக. நடு ரோட்லேயே ட்ராமு போகுது. இங்கே பாருங்க, இந்த சைடில் ஒரு ட்ராம் போகுது, அந்த சைடில் ஒரு ட்ராம் போகுது. என்ன சொல்கிறது தெரியல. அப்பா வேறு லெவலில் இருக்குது. வா, அங்கே பாருங்கள், அங்கிட்ட ஒரு ட்ராம், அங்கிட்ட ஒரு ட்ராம், கார் அதுக்குள்ளே தான். மக்கள் நடமாட்டம் ஒரே பரபரப்பாக தான் இருக்குது. பாப்பா 2 நாள் தான் இருக்குது, 2 நாள் கூட இல்லை, 1.5 நாள் தான் இருக்குது. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. அதில் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து என்னன்னு சொன்னாக்கா, டாப் கப்பி பேலஸ் மியூசியம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் உள்ள தெருவுகள், சாப்பாடு கடைகள், அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஏரியா பேர் வந்து சிர்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எந்த சைடில் பார்த்தாலும் அப்படியே யூரோப்போட ஒரு பாட்டு தானே இதுவும். யூரோப் மாதிரி தான் இருக்குது. பாங் சத்தம் ரொம்ப நாளைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 14ஆவது நாள் இன்றைக்கி தான் பாங் சத்தத்தை கேட்க முடிஞ்சிச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாங் சத்தம் கேட்டது. இந்த ரோடு நாங்கள் போயிட்டுருக்கோம் வந்து குறுக்கு சந்தில் போயிட்டுருக்கோம். இதே நீங்கள் அடுத்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் இதில் ட்ராம் வந்து 2 சைடும் கண்டினியூவாக போயிட்டே இருக்காங்க. அது ஒரு செம்மையாக இருக்குது. ஒரு ஏரியா பாருங்கள், ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இது மாதிரி இருக்குது. இதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பேலஸ் கூட 15 நிமிஷம் காமிச்சிச்சு கூகுள் மேப்பு. பார்ப்போம். ஸோ டூரிஸ்ட் வந்து இப்போ நாங்கள் குறுக்கு சந்திலேருந்து போயிட்டுருக்கோமா, இதெல்லாம் இங்கே வந்து ஃபேமஸ். இது மாதிரி இது பார்க்குறது. Hello sir, are you thinking some tour? Yeah, not now. Just have a look. Yeah, come back. I will come back. You will not come back. Just have a look. 1 minute, please. Hi. Hey. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஸி. இதுதான் நாங்கள் போகிற பேலஸ்ன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இதுலேயும் பார்த்தோம்னாக்கா ஓரளவு துருக்கி இது தெரியும்னாங்க. என்னன்னு தெரில. ட்ராம் இங்கே பாருங்கள், பஸ்ஸு போகுது, ட்ராம் போகுது. இங்கே பஸ்ஸு பெரும்பாலும் இல்லை, சாரி, ட்ராம் மட்டும்தான். காரு எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்கு. ஆனால் துருக்கி வந்து ஒரு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் அழகு பொருள்லாம் சேர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு உள்ள இது. ஹலோ, பாருங்க, ட்ராம் இங்கிட்டால் நிற்கிது, அங்கிட்டாலும் ட்ராம் நிற்கிது, கார் இப்படி போகுது. ட்ராம்குள்ளே கார்டு வாங்குகிற இடம்னு நினைக்கிறேன் இது. ஒவ்வொரு கண்ட்ரி ஒரு விதம் தான்யா. பேங்க் ராக் பேங்க் மாதிரி இருக்குது பேர் பார்த்தாக்கா. அவ்வளோ பேங்க் வச்சுருக்கானோ. இது மாதிரி வச்சாக்க சூப்பராக இருக்குமே. எல்லா பேங்க்குடைய ஆக்சஸும் ஒரே ஏரியாவில் வச்சுருக்காங்க. செம்ம சூப்பரு. பார்த்ததில் பிடிச்சது இதுவும் ஒன்று. நடைப்பயணம். இங்கே ஒன்றும் போய் முடியல, அடுத்தது ரெடியாக வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, நடுவில் நடக்கலாம், 2 பக்கம் ட்ராம் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் டேக்ஸி வேறு இடையில வருது. என்னடா இது? ஸோ கிரேசி ரோடு. இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரி கட்டுறாங்க பாருங்கள். கட்டணம் பழைய காலத்து கட்டடத்தை இதே நம்ம கட்ட மாட்டேங்கிறோங்கிறது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது.
என்ன ப்ராப்ளம்னு சொன்னாக்கா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். Oh, there are also one big masjid there. Onun nasıl bir gittim, hemen yanındaki benim dayı olan. Gömlekli bir çıktı. Dayı oğlu ne arıyorsun burada ya dedim, hediyelik dükkan bakıyoruz çocuklar. Çocukla gittim, ulan yan yana bir şeye bakar. Dedim oğlum girsene içeri dedim ama gömlek satsana sen. Ne işin var dedi dışarıda. Ondan sonra bir daha da dedim inanma dedim, ulan benim dayı oğlum dedim. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். Gömlek dükkanı var. சோளக்கரதை தான். டாப் காப்பி உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தேன்டாக்கா இங்கே உள்ள ப்ரெட்டு இந்த இது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து சின்னமம் இது போட்டது. வில் கோ திஸ் சைட் சென்டர். இங்கே பவர் பேங்க் வேறு இல்லை. நேற்று சில விஷயங்களும் வா அமேசிங் ட்ரீஸ். பூக்களும் அருமையாக இருக்கிறது, மரங்களும் அருமையாக இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அங்கே வந்திருக்காரு. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும். பக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான பள்ளியாசல்லாம் இருக்குது. எல்லாம் துர்க்கிஷ்லேயே போட்டிருக்காங்க. டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஏன் துர்க்கிஷ் அந்த அவங்களோட லாங்குவேஜ்லேயே வச்சுருக்கான்னு ஒன்றும் புரியலை. அது கொஞ்சம் இங்கிலீஷில் இருந்தாக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கக்கொள்ள. பேசுகிறதே பெரிய பாடாக இருக்குது. எல்லாம் எனக்கு சவுதி ஞாபகம் வருது. அந்த துர்க்கிஷ்காரவங்க வந்துக்கிட்டு ரஷ்யா துர்க்கிஷ்லேருந்து வருவாங்க. அந்த டூப்ளிகேட் வாட்ச் ஒன்று கொண்டுட்டு வந்து விற்பாங்க பலதில். அங்கே வந்து என்ன செய்வாண்டாக்கா அவங்களுக்கு வந்து மொழி தெரியாதா, அப்போ கால்குலேட்டரில் தான் போட்டு அடித்து காமிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப பெரிய இதாக தான் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போய்ட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ½ அன் ஹவர் தான் மேக்ஸிமம் இதுக்குள்ளே ரவுண்ட் அடிப்போம். உள்ளே பாருங்கள். என்ன மரம் தெரியல. Sit 2 minutes. மரத்துக்கு கவையெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. யூ கம் பை வாக்.